பார்த்திபன் கனவு பாகம் 2 அத்தியாயம் 13 சிவனடியார் கேட்ட வரம். ராணி மயக்கடிச்சு விழுந்துடுறா அருள்மொழி தேவி. கடற்கடன்னு சுற்றி இருக்கிற தாதிமார்கள்லாம் ஓடி வராங்க. எல்லாரையும் அப்படியே நிறுத்திட்டு கமண்டலத்தில் தண்ணி வச்சுருப்பார் இல்லையா சிவனடியார், எடுத்து பட்டுன்னு ஒரு தெளிக்கிறார். ஏஞ்சி உட்காந்து, ஐயோ நான் எங்கே இருக்கிறேன், ஏதாச்சு, ஏதோ எனக்கு மனசுக்கு புரியாத ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்றது மட்டும் எனக்கு நினைவில் இருக்குது அப்படின்னோடனே, தேச பிரஷ்டை செஞ்சாச்சுமா, உன்னுடைய மகன் விக்ரமன் வேறு ஒரு தேசத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க, நாடு கடத்தப்பட்டான் அப்படின்னோடனே, இல்லை வேறு ஏதோ எனக்கு காதலே விழக்கூடாத ஒரு விஷயம் சொன்னீங்க அப்படின்னோடனே, இவளை ஞாபகப்படுத்தி, ஆமாம் அவன் காதல் வலையில் விழுந்துட்டான்னு சொன்னீங்க, போயும் ஒரு எங்களுடைய பரம விரோதி எதிரியான ஒரு மகளுடைய இதில் தான் காதல் வலையில் தான் இவன் சிக்கணுமா, அப்படி இருக்கிறவன் இங்கே வரவே வேணாம், அந்த காதல் வலையில் விழணுன்றதுக்காக அவன் மறுபடியும் இங்கே வரவே வேண்டாம், அவன் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னோடனே, இப்போ சிவனடியார் கேட்குறார், சரி நியாயமாக சொல்ல அருள்மொழி, உனக்கு இந்த ஆசை இருந்ததே இல்லையா? உனக்கு உன்னுடைய மகனுக்கும் பல்லவ சக்கரவர்த்தியுடைய மகளுக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிற ஆசை உனக்கு இருந்ததே இல்லையான்னு. அதெல்லாம் அந்த காலம் இருந்தது. எப்போ சமாதானமாக இருக்கும்போது, பார்த்திபன் உயிரோடு இருந்தபோது, ஒருவேளை விக்ரமனுக்கும் பல்லவ சக்கரவர்த்தியுடைய மகளுக்கும் திருமணம் நடந்துருச்சு அப்படின்னா சோழர்களும் பல்லவர்களும் சமாதானம் ஆகிடுவாங்க, சண்டை சச்சரவு இருக்காது அப்படிங்கிற ஒரு நியாயமான ஒரு நல்ல எண்ணம் எனக்கு இருந்தது, உண்மைதான். ஆனால் என்னைக்கு பார்த்திப மகாராஜா அந்த பகைவர்களால் கொல்லப்பட்டாரோ, பல்லவர்களால் என்று கொல்லப்பட்டாரோ, அன்றே நான் இந்த எண்ணத்தை விட்டு ஒழிச்சிட்டேன். இதுக்கு மேலே பகை தான், பகைவருடைய மகள் வர முடியாது, இங்கே வேண்டாம், அவளுடைய வலையில் விழவும் வேண்டாம், என் மகன் திரும்பி வரவும் வேண்டாம், அவன் அவனுடைய உயிரை காப்பாற்றிக்கிட்டு அவன் அங்கேயே இருந்தால் போதும். இது எப்படி உனக்கு பார்த்திபன் என்னென்னமோ கனவு கண்டாரே, நீ இப்படியா நடந்துக்குவ, ஏன் இப்படி பேசுகிற நீனு, 1000 இருந்தாலும் ஒரு பெண்ணை பற்றி நீ இப்படி பேசலாமா? உன்னுடைய பகைவனுடைய மகளாக இருந்தாலும் அவன் தானே பகைவன், உனக்கு பல்லவன் மன்னவன் தானே பகைவன், அவனுடைய மகள் உனக்கு என்ன தவறு செஞ்சா அப்படின்னோடனே மறுபடியும் ஏதோ சொல்ல எத்தனைக்கிறா அருள்மொழி. உடனே நிறுத்திட்டு, உனக்கு நல்லா தெரியும் நான் இது வரைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றிருக்கேன். பார்த்திபனுக்கு உன்னுடைய பிள்ளைய வீர மகனாக வளர்ப்பேன்னு சொல்லியிருக்கேன், அவனுடைய புகழுக்கு இழுக்கு வராமல் பார்த்துக்குவேன்னு சொல்லியிருக்கேன், எல்லா காலகட்டத்திலையும் வீரனாகவே அவன் இருப்பாங்கிறதையும் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி அவன் அதை நிரூபிச்சிருக்கான். அந்த அவனுக்கு கொடுத்த வாக்கையும் நான் காப்பாற்றிருக்கேன். உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன். என்ன வாக்கு கொடுத்தேன்? உன் பிள்ளையுடைய உயிரை எந்த சேதாரமும் இல்லாமல் நான் காப்பாற்றுவேன்னு சொல்லியிருக்கேன். அந்த வார்த்தையும் நான் காப்பாற்றிருக்கேன். இப்போ எனக்கு நீ ஒரு வரம் கொடுத்தாயே அப்படின்னு கேட்குறான். உடனே கடகடன் எந்திரிச்சு நின்றுறா, பதறி அடிச்சுக்கிட்டு அருள்மொழி. ஐயா, என்கிட்ட நீங்கள் வரம் கேட்கக்கூடாது, கட்டளை இடணும். வரம் கொடுன்னு கேட்கலாமா? பார்த்திப மகாராஜா இறந்ததுக்கப்புறம் ஒன்று நல்லதையும் எங்களுக்கு சொல்லி புரிய வச்சு எங்களை வழி நடத்துறதே நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் என்ன ஆயிருப்போன்றதே தெரியாது. அப்படிப்பட்ட நீங்கள் இந்த பேதைக்கிட்ட வரம் கேட்கலாமா? கட்டளை இடுங்க அப்படின்னோடனே, சரி தாயே கட்டளையே இடுறேன். ஒருவேளை பல்லவ மகாராஜாவுடைய சக்கரவர்த்தி, அதாவது இளவரசி குந்தவி தேவி உன்னை தேடி வந்தா, நீ அவளை நல்லா பார்த்துக்கணும், தாய் மாதிரி பார்த்துக்கணும். ஐயா, இது என்ன ஒரு வரம், ஏன் இந்த மாதிரி என்னை இக்கட்டான ஒரு சூழ்நிலை தள்ளுறீங்க, அவங்க ஏன் என்னை தேடி வர போகிறாங்க, நான் ஏன் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னோடனே, வரதுக்கான காலம் இருக்குது, அவள் தாய் இல்லாமல் வளர்ந்த பிள்ளைம்மா, நாங்கள் முற்றும் துறந்தவர்கள் முனிவர்கள், என்ன மாதிரியான ஒரு சிவனடியாருக்கே அந்த குழந்தையுடைய பாசம் இருக்கு இல்லையா, அதை முழுமையாகவே எங்களை மாற்றிடுது. எனக்கு என்கிட்ட அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு, ரொம்ப நல்ல குழந்தை, சிவபக்தியில் சிறந்தவ, தேவியை போய் வழிபடாமல் இருக்கவே மாட்டான், நல்ல மனசு அந்த குழந்தைக்கு, அவங்க அப்பா செய்த தப்புக்காக அந்த குழந்தையை தண்டிச்சிடாது. அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைய நீ உன்னுடைய மகனுடைய காதலியா அவளுடைய ஆசையாக பார்க்காத, அவளுக்கு ஒரு அம்மாவாக இரு. ஏன்னா அம்மா இல்லாமல் வளர்ந்த பிள்ளை அது மனசளவில் உலர்ந்து போயிருக்கு, அப்படியே தாயுடைய அரவணைப்பு அவளுக்கு கிடைக்கல, தாய் எப்படி பாசம் காட்டுவா அப்படிங்கிறது அவளுக்கு தெரியாது.
அந்த அரவணைப்பையும் பாசத்தையும் நீதாமா கொடுக்கணும். இந்த ஒரு வரத்தை மட்டும் எனக்கு கொடு, இது போதும், நீ இதை செய். நிச்சயமாக அவள் தேடி வருவா. உன்னை தேடி வரும்போது நீ இதை செய்தால் போதும் அப்படின்னோடனே இவ கேட்குறா, எப்படி அடியாரே அவள் வந்து என்னை தேடி வருவா? இதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இருந்தாலும் பகைவருடைய மகள் தானே. அப்போ பல்லவ மகாராஜா எதுவும் சொல்ல மாட்டாரா? சக்கரவர்த்திக்குடைய பகையை நாங்கள் சம்பாதிச்சிக்க மாட்டோம் அப்படின்னோடனே, முதல்ல இந்த விஷயத்தையும் நீ புரிஞ்சுக்கும். அது என்ன அப்படின்னா, சக்கரவர்த்தி கிட்ட பெரிதும் போராடினவ யாரு? யாருடைய விடுதலைக்கு? விக்ரமனுடைய விடுதலைக்கு பெரிதும் போராடினது இந்த பொண்ணு தான், குந்தவி தான். குந்தவி தான் நேருக்கு நேர் நின்று பேசி 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 இது சரியில்லை, அது சரியில்லை, இது தப்பு, தேசப்பிரஷ்டம் செய்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் நேருக்கு நேர் சக்கரவர்த்தி கிட்ட நின்று போராடினது அந்த பொண்ணு தான். அவ்வளோ வந்து அவள் வந்து பிரயத்தனப்பட்டுக்கிட்டாள். ஒரு நேரம்தான் பார்த்தா, ஒரு கன நேரம்தான் பார்த்தா. அடுத்த துறைமுகத்தில் பார்த்தா அந்த கண்களில் இருக்கக்கூடிய அந்த கண்ணீர் சொல்லுச்சு அவன் மேலே இவ வைத்திருந்த அன்பு. அந்த அன்பை தான் நான் சொன்னேன். அந்த அன்பு கட்டாயமாக விக்ரமனை இங்கே இழுக்கும். இழுத்து அவனை வந்து பல பராக்கிரமங்கள் செய்கிறதுக்கு வழி செய்யும். உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஒன்றுமே இல்லாத ஒரு கோழையை வீரனாக்கி மனிதனாக்கக்கூடிய, ஏன் சக்கரவர்த்தியாக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் வந்து ஒரு பெண்கிட்ட இருக்குது. அதை நிச்சயமாக இவ செய்வா, குந்தவி செய்வா. தாய் இல்லாமல் வளர்ந்த பிள்ளை அப்படிங்கிறதுனால அந்த தாயோடைய அரவணைப்பு மூலமா அவளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். இந்த ஒரு வரத்தை மட்டும் எனக்கு கொடுத்தாயே, இதுவே எனக்கு போதும், நீ இதை செய், நிச்சயமாக எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். வேறு மறுப்பு மொழி இவளால் சொல்லவே முடியாது அருள்மொழியால். ஏன்னா சொல்லிட்டா, இன்னொன்று ஒன்று ஒன்றா சொல்லும்போது இவளுடைய மனசே மாறுது. அந்த பொண்ணு யாருன்னு தெரியாத ஒரு பையனுக்காக, ஒரு இளவரசனுக்காக இவ்வளோ பறிஞ்சு பேச முடியுமா ஒரு சக்கரவர்த்தி கிட்ட? இவ்வளோ போராடி இருக்காளா அப்படின்னும் போது வியக்கிறா. வியந்து ஐயோ இப்படி ஒரு பொண்ணை பார்க்கணுமே, எனக்கே ஆசையாக இருக்குது. நீங்கள் சொல்ல சொல்ல குந்தவியை பார்க்கணும் போல் எனக்கே ஆசையாக இருக்குது. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டனே, உறையூருக்கு வந்து சக்கரவர்த்தி தங்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ சிவனடியார் சொன்னார், ஆமாம், நான் இருந்த வரைக்கும், சபையில் இருந்து நான் பார்த்த வரைக்கும், நான் விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அவர் வந்து உறையூரில் வந்து இருக்க போகிறதா தான் தகவல்கள் வந்திருக்கு. அவர் கூடிய விரைவில் உறையூர் வருவார். அப்படி வந்தால் கட்டாயமாக குந்தவியோடு தான் வருவார். ஒரு சமயம் குந்தவி உன்னை பார்க்க வந்தாலோ இல்லை அந்த தாய் அன்புக்காக வந்தாலோ நீ அவளை ஏற்றுக்கணும், அவளுக்கு அந்த அன்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனடியார்கிட்ட அருள்மொழி தேவி சொல்கிறாங்க. சரி, எல்லாமே வந்து சரியாக தான் போயிட்டுருக்கு. எப்படி அவங்களுடைய காதல் அந்த கண்கள் வழியாகவே பரிமாறப்பட்டிருக்கு. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நிச்சயமாக விக்ரமனுக்கு இதுதான் குந்தவி, இளவரசி, பல்லவருடைய மகள் அப்படிங்கிறது விக்ரமனுக்கு தெரியாது. ஆனால் முழு விவரமும் நம்மளுடைய குந்தவிக்கு தெரியும். இந்த பக்கம் அருள்மொழி எல்லாமே தெரியும், ஆனால் குந்தவியை பார்த்ததில்லை. சிவனடியார் எல்லாருடைய பழக்க வழக்கங்களும் இருக்குது. ஓரளவுக்கு இவர் சொன்னால் கேட்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த பக்கம். எங்கே நம்மளுடைய பல்லவ சக்கரவர்த்தியிலேருந்து குந்தவி கிட்ட வரைக்கும் இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆற்றல் இருக்குது. இவர் சொன்னால் கேட்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு நன்மதிப்பு இருக்குது. இந்த பக்கம் சொல்லவே வேணாம், இவரை கேட்காம வந்து விக்ரமனோ இல்லை விக்ரமனுடைய தாய் அருள்மொழி தேவியோ பொண்ணனோ ஒரு விஷயத்தை கூட செய்ய போகிறது இல்லை. சரி, அப்போ அடுத்தடுத்த திருப்பங்கள் என்ன தான் நிகழப்போகுது, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.